என்னத்த போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு, முகம் வேற வாடி இருக்கு. என்னாச்சு அத்த? மேலுக்கு சுகம் இல்ல, ஒரு வடியா வருது. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா. அவங்க எங்க போயிருக்காங்க? கருணக்கிழங்கு செடிக்கு மருந்தடிக்க போயிருக்கேன். சாப்பிட்டாங்களா? இல்லையே. ஏ, நீதான் சும்மா இருந்தனாக்க சொன்னதாட வச்சுட்டியே. பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன். கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு போயிட்டேன். சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகும்? அட நீ சும்மா இருமா. அப்படி பட்னி கிடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு பிடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க? வந்துட்ட புள்ள. உன் சோத்த திங்க வேண்டியவன் நான் இல்ல, வேற ஆளை பாரு போ. நான் ஒன்னும் உனக்காக சமைச்சு கொண்டாடல, கஷ்டப்பட்டு உழைக்கிறியே, சாப்பிட்டு வேலை செய்யட்டும் உங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க. ஏய், என்ன இழுச்சவன் நினைச்சியா? நேத்து என் வீட்டுக்கு வந்து எனக்கு சமைச்சு நான் அதை சாப்பிட்டு நான் என்ன கதியானேன்னு எனக்கு இல்ல தெரியும். பார், உன் சோத்தையும் பிடிக்காது உன்னையும் பிடிக்காது போ. ஐயோ, உனக்கு தெரிஞ்சு போச்சா? சரி, உனக்கு அதான் சமைச்சு கொண்டாந்தேன்னு வச்சுக்கயே, வந்து சாப்பிட்டு பாரு, பயங்கரமா அசத்தி இருக்க. ஏய், நான் ஒண்ணு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையில, சும்மா போவியா? எவ்வளவு பிரியப்பட்டு கொண்டாந்த, ரொம்ப தான் பெதட்டிக்கிறிய. ஏய், ஏண்டி அலையிற? உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. உன் பேச்ச கேட்டாலே இளவு மஞ்சு தீ பிடிச்சி எரியிற மாதிரி என் உடம்பெல்லாம் எரியுது. இடத்த காலி பண்ணு. உன் மேல நவுசரியா வச்சிருக்க, என்ன ஓட ஓட விரட்டுறிய. இதான் உன் முடிவா? ஏய், ஒரு தடவை சொன்னாலும் அதுதான் முடிவு, 1000 தடவை சொன்னாலும் அதுதாண்டி முடிவு. ஓடி. நீதான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டல, மருந்து எடுத்து குடிச்சிட்ட. உனக்கு ஏண்டி குடிச்சாத? வாழ்றதுதான் உன்னோட வாழ முடியல, சாவுறதாவது உன் மடியில சாவுற பாரு, அது போதையா எனக்கு. விஷத்தை குடிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடி ஆச்சு? புசுல என்ன கொண்ட என்ன பணியாரம் நினைச்சியா? இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாமே அப்படிதான் நினைக்கிறாங்க. அம்மா தாயே, இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி மடத்தனத்தை பண்ணிவிடாத. நாங்கெல்லாம் ஒரு நாள் கரங்கி போயிட்டோம். அதான் என் மவளை காப்பாத்திய. ஆத்திரக்காரிக்கு புத்தி மட்டுங்கிறது சரியா போச்சு. குடிகாரனுக்கு மவளா பிறந்து குடும்ப பாரத்தை தாங்கனா மனசு பாரம் தாங்காம மருந்து குடிச்சிட்டா போல இருக்கு. ரொம்ப அருங்காத்தா, நல்லபடியா மருந்து கொடுத்துருக்கேன், சௌரியமா போயிடும். ஐயா, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுதாரணமா பாத்துக்கீங்க. அவர் வேணாம், அம்மா நீ போய் விட்டுட்டு வா. என் கண்ணு ஆம்பளை புள்ள மாதிரி இருந்து பெத்த அப்பனையும் தங்கச்சியும் தம்பியும் துணிஞ்சு நின்னு காப்பாத்துறவனி. அப்படிப்பட்டவ இந்த மாதிரி காரியத்தை செய்ய உன் மனசு எப்படி துணிஞ்சுது? உனக்கு எனக்கு இருக்கா பிடிச்சு போச்சு? சொல்ல, ஏன் இப்படி செஞ்ச? ஏன் சின்னம்மா, நான் சின்ன வயசுல இருந்து நினைச்சதை அடையாம விட்டுருக்கேனா? அப்படி நான் நினைச்சது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அடி பாவி, அப்படி என்ன நினைச்ச? தங்கைய மாமா மேல நான் உசுரைய வச்சிருந்தேன். அவர் என்ன கட்டிக்கு வரணும் கனவு கண்டேன். அந்த என் நினைப்புல மண்ணு விழுந்துருச்சு.
அவருக்கு என்ன பிடிக்கலையா? என்ன கண்டாலே உடம்பெல்லாம் பத்திட்டு எரியுதா? என் மனசுக்கு பிடிச்சவருக்கு என்ன பிடிக்காதப்போ நான் எதுக்காக உசுரோட இருக்கணும்? அதுக்காக இப்படியா? நீ உசுரோட இருந்தாதானே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தங்கையாவே நீ கட்டிக்க முடியும். நீ செத்து போயிட்டா அது நடக்குமா? இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் பண்ண மாட்டேன்னு சொல்லு. சொல்லடி. சரி சின்னம்மா, தங்கைய மாமா என்ன கட்டிக்கலனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி தம்பி என் அப்பனுக்காக காலம் பூரா கண்ணியா இருந்து காப்பாத்துற. யாரு? சித்திரவேலு மக்களா? என்ன ஆட்டுக்குட்டியோட வந்து நிக்கிறீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கிறுக்கு பையன் மக்களா? நான் தனியா தானடா இருக்கேன், வந்து பேசுங்க வாங்க. போமா போய் அப்படி வை. என்னடா அது? தேங்காய் பழம், என்ன சமாச்சாரம்? என்ன விசேஷம்? அது வந்து சம்பந்த பேச வந்திருக்கோம். சம்பந்தமா? என்னடி சொல்ற? ஆமாத்த, எங்க அக்கா உங்க மகமல உசிரியே வச்சிருக்கு. அவர் தான் கட்டி பண்ணு ஆசையா இருக்கு. முறைப்படி சம்பந்தம் பேசிக்க எங்க அம்மா உசுரோட இல்ல. எங்க அப்பா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான். தாய்க்கு தாயா வளர்த்த எங்க அக்கா நல்லா இருக்கணும். அதனாலதான் நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம். பணத்தை பார்த்து தாலி கட்டுறதை விட இந்த காலத்துல பணத்தை பார்த்து தான் தாலியை கட்டுறாங்க. அதுக்காக எங்களால சீதனம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. ஏதோ எங்க கிட்ட இருந்த ஆட்டை சீதனமா கொண்டு வந்திருக்கோம், வச்சுக்கங்க. அதுவும் பத்தலன்னா நாங்க இருக்க வீட்டையும் எங்க மலைக்காட்டையும் உங்களுக்கே கொடுத்துடுறோம். எங்க அக்காவுக்கு உங்க மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எழுந்திருங்கப்பா, எழுந்திருங்க மக்களா. அழாதீங்கப்பா, அழாதீங்க. ஏண்டா தம்பி 300 400 கொண்டு வரையே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா, நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா, இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ, என் ராசா, என் மகராசா சாதாரண நடிப்பா. டேய், அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு, இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டான், தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடியே தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பல்ல போடணும். இது இருக்கு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிதான்? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்கற இன்னொருத்தனா? கதவெல்லாம் மூடி இருக்கு, எப்படி வந்தீங்க? நானும் மூளைய வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளைய வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளைய வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளைய வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யார் ஏட்டையா? மதுரை முனியாண்டி விலாசி, தலப்பாக்கட்டி கடை, கோனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளைய வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வச்சு. என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமைசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணாம். இத பாத்தீங்களா, அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன். ஏட்டையா, என் தம்பி என்ன செஞ்சான்? உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா? புத்தகமான போலீஸ்காரன் என்ன கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே. ஏய், ஐ வில் அரெஸ்ட் யூ. ஏட்டையா, அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா? உங்களை நம்பி தானே வியாபாரத்துல இறங்கினேன். முதல்ல கீழே இறங்குடா. வாடா. நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்ன? தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா? வேற வியாபாரமே கிடைக்கலையா? நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான். டேய், உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்ப. வாடா போலாம். வீட்டுல யாரும் இல்ல? பார்த்தா தெரியுதுல்ல.
வீட்டுல யாரும் இல்லன்னு. அது தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். ஆ? எக்கு தப்பா எதுவும் நினைச்சுக்காத. வைத்தியரமா மருந்து கொடுத்தாங்க, அது ஒழுங்கா வேலை செய்தான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மருந்து சாப்பிட்டியா? இல்ல. ஏதாவது அறிவு இருக்க? உடம்பே நான் வருது. மனசுல நினைச்சவங்களுக்கு ஆ. என்ன பிடிக்காதப்போ ஆ. இந்த உசுறு உடம்புல இருந்து என்ன பிரயோசனம்? என்ன பிரயோசனமா? என் வாய்க்கு ருசி ஆக்கி போட ஒரு ஆள் வேணாமா? உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேற ஆளை பாத்துக்கிறேன். ஐயோ ஐயோ என்னையா சொல்ற? நெசமாவா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இது வேற சீக்கிரம் சமைச்சு சூடாறதுக்குள்ள தோட்டத்துக்கு எடுத்துட்டு வா. ஏய், ஐயோ உனக்கு என்னையா பிடிக்கும்? எனக்கு ஒண்ணு பிடிக்கும். உனக்கு பிடிச்ச எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆ. ஐயோ ஐயோ தம்பி, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீ என்ன கஷ்டப்படுறீங்க, என் மனசு தாங்கல. அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா தம்பி. தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, அந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்க தான் அவனே. என் நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டேன் எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர்மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது? கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லையே டென்ட் அடிச்சு படுத்து கிடப்பேன். ஜாக்கிரதை. பார்த்து கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க.